ஹலோ மக்களே! அன்னைக்கு ஒரு நாள் இந்த கேன எடுத்துட்டு நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம மொய்னா கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம். சரி அதுக்கு ஒரு சாட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. சாட்டர் வாங்கிட்டு வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இதில வந்து நம்ம இந்த தண்ணிலாம் நல்லா ஊத்தியாச்சு. ஊத்துனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஈஸ்ட்லாம் போட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டு இருந்தேன். கலக்கினதுக்கப்புறம் நல்லா கலகலன்னு போட்டு நல்லா கலக்கியாச்சு. கலக்கினப்புறம் இது என்ன பண்ணணும்னாக்கி, அதுக்கப்புறம் நம்ம மொய்னா கல்ச்சர வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணாக்க அதோட தண்ணிலையும் போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம்னா, அதை பிரிச்சு உள்ள ஊத்துவோமேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் ஊத்தியாச்சு. நம்ம உள்ள சாட்டர் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா ஒரு மாதிரி அழுக்குமே தான் கிடந்து. அது மொய்னா கல்ச்சர் நமக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம கலக்கி வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஈஸ்ட் தண்ணியை ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் காப்பியோட அரிப்பில். அதை வந்து நமக்கு ஃபில்டர் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஒரு கீழே ஒரு துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் அந்த ஃபில்டர் ஆன மாதிரி தெரியல. சரி அப்படியே இதை கொஞ்சம் ஊற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் சரி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றி பார்த்தேன்னு சொல்லிட்டு மொத்தமே 2 ஸ்பூன் தான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் லைட் அடிச்சு பார்த்தா அங்கங்கே ஒவ்வொரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியுது. சரி அப்போ இதுவாக தான் மொய்னாவாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சரி நம்ம அப்படியே வச்சிரோம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. சரி நீ இதை என்ன பண்ணாக்கி ஒரு 24 மணி நேரம் அப்படியே வைக்கணும்னு சொன்னாவே சரி 24 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலான்னு இருந்தேன். சரி அப்படி சும்மா வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு மூடியை வச்சு மூடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம ஐடியா பண்ணும்போது தான் ஒரு அதோட வெட்டின மூடியாக இருந்து சரி அதை எடுத்து அப்படியே மூடி வச்சு செட் ஆகிட்டு நல்லாவே இருந்து அப்போ தான் கொசு முட்டை விடாதுன்னு சொன்னாவே. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போட வீடியோ அடுத்தது உங்களுக்கு வரும்.